சொல்லி என்னை அழைத்திருப்பதா, கரங்களில் என்னை வரைந்திருப்பதா, பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா, ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. வாக்குமாறா தெய்வம், நீர் உண்மை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவே. வாக்குமாறா தெய்வம், நீர் உண்மை உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவே. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ இந்த உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதான். ஆமென். எல்லா கரங்களும் தட்டி ஆமென் சொல்லுவோம். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, சொல்லுவோம். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. எல்லா வாய்களும் திறந்து கரங்களை தட்டி உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை இன்றும் என்றும் என்றும் பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவோம். மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே.
என்று வாக்குரைத்த தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உரைக்கப்பட்ட வாக்குகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் எங்களுக்கு உரைக்கப்பட்ட யாவும் நிச்சயம் நீர் நிறைவேற்றுவீர். எங்கள் கைகளை கொண்டு நாங்கள் தொடங்கின காரியங்கள் எங்கள் கைகளாலே முடிக்க என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீர். என் தேவன் எங்களை கைவிட மாட்டீர். எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் காத்துக் கொள்வீர். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து வழி நடத்தட்டும். கிருபையால் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் எஸ்ராவின் புத்தகத்துக்குள் போகலாம். எஸ்ராவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் கிடந்தபோது பல குரூப்புகளாய் என்ன செய்றாங்க? எருசலேமுக்கு ஆண்டவர் திருப்பி கொண்டு வருகிறார். ஆமென். செருபாபேல் மூலமாய் ஒரு குரூப் புறப்பட்டது. அடுத்த ஒரு குரூப் தான் இந்த எஸ்ராவோடு புறப்பட்ட ஒரு குரூப். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் கிடக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனத்தை மீட்டெடுக்க ஆண்டவர் சில மனிதர்களை தன்னுடைய ஜனத்திலிருந்து எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, அதாவது செருபாபேலுடைய காலத்துக்கு பிறகு சில காலம் சென்ற பிறகு யார ஆண்டவர் தொடுகிறார்? ஒரு கோரேஸ் என்ற ஒரு பெர்சிய ராஜாவை கர்த்தர் தொடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த காரியம். ஆமென். கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். என் ஆண்டவருக்கு எல்லாம் சாத்தியம். ஆமென். கர்த்தருக்கு எல்லாம் சாத்தியம். அதனுடைய தெளிவு தான் இந்த இந்த அதிகாரம். ஆமென். பாருங்க, கோரேசுடைய ராஜாவுடைய நாட்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எழுப்பல்ல, இல்லை இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலிருந்து ஒரு நியாயாதிபதியை எழுப்பல்ல, ஒரு லீடரை எழுப்பல்ல. யாரை எழுப்புகிறார்? டைரக்டா பெர்சிய ராஜாவையே ஆண்டவர் ஏவி விட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் கொண்டு வந்த ராஜாக்களுடைய சந்ததிகளிலிருந்து ஒருவனை கர்த்தர் தொடுகிறார். தொட்டு சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை நீ அனுப்பி என்னுடைய ஆலயத்தை நீ கட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனால் முடியாத காரியம் என்று
ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய ஜனத்திலிருந்து ஜனங்களை எழுப்பினார். ஆமென். செருபாபேல் இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ளவன். ஆமென். அல்லேலூயா. செருபாபேல் இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ளவன். ஆமென். இப்போ பாருங்க, எஸ்ரா இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ளவன். ஆனால் எஸ்ராவை அனுப்புவது யார் என்றால் ராஜா அனுப்புகிறார். ஆமென். நெகேமியாவுடைய புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நெகேமியா ராஜாவிடம் மன்றாடினான், வேண்டினான். ஆமென். ராஜாவே, எங்கள் தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அனுமதி தாரும், நான் போய் கட்டுகிறேன். ஆமென். நெகேமியாவை எழுப்புகிறார். ஆனா இங்க எழுப்புகிறது யாரை எழுப்புகிறார்? ராஜாவையே எழுப்பி விட்டார். ஆமென். பெர்சிய ராஜாவையே எழுப்புகிறார். பெர்சிய ராஜா ஒரு ஆர்டரை கொடுக்கிறார், உங்களுக்குள் யாராவது யூதர்கள் இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? உடனே புறப்படணும். உடனே புறப்பட்டு எருசலேமுக்கு போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும். ஆமென். அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு ஜனத்தை தன்னுடைய ஜனத்திலிருந்து எழுப்பி இப்போ தன்னுடைய ஜனத்தை பிடித்து வைத்திருக்கிற, தன்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்கிற ராஜாவையே கர்த்தர் எழுப்பி என்ன செய்கிறார்? அவனுக்கு வாக்குரைகிறார். ஆமென். ராஜா பெர்சிய கோரேஸ் அதை தான் சொல்றாரு, பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. யாரு கட்டணும்? இப்போ இஸ்ரவேல் ஜனம்தான் கட்டணும். ஆனா கட்டளை யாருக்கு போகுது? ராஜாவுக்கு போகுது. ஏன்? ராஜாவுக்கு ஆளுகையில தான் யூதர்கள் அடிமைகளாய் இருக்கிறாங்க. ஆமென். தன்னுடைய ஜனம் யூத ஜனத்தை அடிமைகளாய் வைத்திருக்கிறாங்க. அதனால்தான் அந்த ராஜாவை கர்த்தர் ஏவினுடன் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான், உங்களுக்கு உள்ளில் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, அதனுடைய பொருள் உங்களிடம் இருக்கிற யூதனை நீங்க என்ன செய்யணும்? அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று அடுத்தது சொல்றாரு, நீங்க அனுப்பும் போது வெறுமனே அவர்களை அனுப்பக்கூடாது. ஆமென். 4வது வாக்கியம் வாசிங்க. எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு திட்டம் வைத்து விட்டால், தேவன் ஒரு காரியத்தை நிச்சயித்து விட்டால், அவருக்கு முன்னால் யாருமே தடையாக நிற்க முடியாது. இல்லாவிட்டால் அவருக்கு முன்னால் இடையூறாகவோ இல்லாவிட்டால் சாத்தியம் இல்லாமலோ ஒன்றுமே இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு தேசத்தில் தன்னுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிற ராஜாவையே கர்த்தர் தொட்டு என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனத்தின் மத்தியில் இருக்கிற யூதர்களை அவருடைய கட்டளையின்படியே அனுப்ப வைக்கிறார். சும்மா அனுப்பக்கூடாது, அவர்களுக்கு உற்சாகமாய் காணிக்க கொடுக்கணும். ஆமென். எவனும் முறுமுறுக்க கூடாது, உற்சாகமாக கொடுக்கணும். அடுத்தது எப்படி? அதோடு மட்டுமல்ல, பொன்னும் வெள்ளி போன்ற திரவியங்களையும் அவர்களுக்கு கொடுக்கணும், மிருக ஜீவன்களை கொடுக்கணும். அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து உதவி செய்து அவர்களை அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா. இது யாருடைய கட்டளை?
ராஜாவுடைய கட்டளை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிமு 538 என்ன செய்யறான்? அந்த பெர்சியாவின் ராஜா கோரேசை கைப்பற்றுகிறான். ஆமென். இந்த தேசத்துக்கு இந்த ஆளுகைக்கு வருவது கிமு 538. ஆனா முதல் ஒரு குரூப் போச்சு இல்லையா, அது கிமு 515 புறப்படுகிறார்கள் அடிமைத்தனத்திலிருந்து, செருபாபேல் கூட. ஆமென். அப்ப 15 போயிட்டு அடுத்தது 38 தான் அடுத்த காரியம் நடக்கு. அப்போ என்ன காரணம்னா, இப்ப 15 போய் அங்க அஸ்திபாரம் போடுறாங்க, ஆலயத்தை கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடுறாங்க. ஆனால் ஆலயம் கட்டப்படவில்லை. ஆமென். இப்போ 15 38 எத்தனை வருஷம்? அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 538 515 23 வருஷம். அப்போ நல்லா கவனிங்க, 23 வருடமாய் தேவனுடைய திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? இஸ்ரவேல் ஜனம் தங்களில் ஜனத்திலிருந்து எழும்பியவர்களால் என்ன செய்ய முடியல? அதை நிறைவேற்ற முடியல. தேவனுடைய ஆலயத்தை கட்டி இல்லாவிட்டால் தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ முடியாத ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் எங்க தொடுகிறார்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ராஜாவே தொட்டு விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவரே ஒரு ஆர்டர் போடுகிறார். என்ன ஆர்டர் போடுகிறார்? உங்களுக்கு உள்ளில் மீதம் இருக்கிற யூதர்கள் என்ன செய்யணும்? அவர்களை அனுப்பி வைக்கணும். அவங்க போய் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும். அது கட்டணும்னா நீங்க அவர்களை அனுப்பணும். அனுப்பும்போது நீங்க எப்படி அனுப்பணும்? உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து, பொன்னும் வெள்ளியும் போன்ற திரவியங்களையும் கொடுத்து, அவர்களுக்கு மிருக ஜீவன்களையும் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆனா உதவி செய்யணும். அவர்களுடைய நோக்கம், வேலை என்ன? ஆலயத்தை கட்டி முடிக்கணும். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, இப்போ 23 வருடங்களாய் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் தடைபட்டு கிடக்கிற, தேவனுடைய திட்டம் பூர்த்தியாகாமல் கிடக்கிற ஒரு காரியத்தில் கர்த்தர் ஒரு ராஜாவையே எழுப்பி அந்த திட்டத்தை நிறைவேற்றி வைக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய அது லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னா, இப்போ நம்முடைய தேசத்தை ஆளுகிற ராஜாக்களையே தொட்டு தன்னுடைய ராஜ்யத்தையே கட்ட வைக்க தேவனால் முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நாம் எழும்பி கட்ட முடியாமல், அது பூர்ணப்படாமல் இருக்கும்போது தேவ திட்டத்தை இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தேவன் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களையே எழுப்பி என்ன செய்ய முடியும்? அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென். அப்படி முடியும் என்றால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கிரியை செய்வது லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ஜனம் அறிவில்லாமையினால், ஆமென், அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள். ஆமென். நமக்கு நம்முடைய தேவனை குறித்த அறிவு நமக்கு இருந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தடுமாறி விட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. முயற்சி செய்கிறோம், தேவ ராஜ்யத்திற்காய் ஓடுகிறோம், தேவ ராஜ்யத்திற்காய் பிரயாசப்படுகிறோம். நம்மால முடியலையா? ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். அல்லேலூயா. அவர் நினைத்தால், அவர்
நம்மை கொண்டு அவர் திட்டம் செய்ய முடியவில்லை என்றால், அவர் நினைத்தால், அவர் எழுப்பினால் நம்முடைய கரத்தில் தானாய் எல்லாம் வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்ராவுடைய வாழ்க்கையில எஸ்ராவை என்ன செய்றாங்க? எஸ்ரா ஒரு ஆசாரியர், வேதபாரகர். தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியால் அந்த ஜனங்களுக்காய் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஒரு தேவ மனிதன். அப்போ அங்க ராஜாவை அனுகூலமாய் மாற்றிவிட்டு எஸ்ராவை கர்த்தர் தன்னுடைய ஜனத்திலிருந்து எழுப்புகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் ஜனத்தை நியாயம் விசாரித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, ஒன்றே ஒன்று காரியம்தான். தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த திட்டம் நம்மால் நிறைவேற்ற முடியாத போது தேவன் அந்த திட்டத்தை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ராஜாக்களை கூட எழுப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அப்படி என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குகளை நிறைவேற்ற எந்த அளவு காரியத்தையும் செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். அவரால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அந்த பெர்சிய ராஜாவையே தொட்டு தனக்கு எருசலேமில் ஆலயத்தை கட்ட எழுப்ப வைக்க முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் தேவனுக்கு எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, அங்க என்ன நடக்கின்றால், அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். ஆமென், ஆமென். ஏன்னா ராஜா கிட்ட இருந்து கட்டளை வந்துடுச்சு, உங்களுக்குள்ள இருக்கிற யூதனை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அனுப்பணும். அவனுங்க என்ன செய்யணும்? போய் அவர்கள் தேவனுக்கு கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும். இப்போ அந்த விளம்பரத்தை பார்த்தவுடன், கேட்டவுடன் என்ன செய்யறாங்க? யார் யார் மனசுல அது படுதோ அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? எழும்பி புறப்படுறாங்க. ஆமென். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தன் தேவனுடைய கோயிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நேபுகாத் நேச்சார் கவர்ந்து கொண்டு வந்தது, தூக்கி கொண்டு வந்த தேவாலய பனிமுட்டுகள் எல்லாம் பெர்சிய ராஜா என்ன செய்யறாரு? கோரேசு திருப்பி கொடுக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய தேவனால் எத்தையும் சாத்தியப்படுத்த நம்முடைய தேவனால் முடியும். ஆமென். அது ஒருவேளை நாம் தீட்டின திட்டங்களாய் இருக்கலாம், அது நம்மால் நிறைவேற்ற முடியாததாய் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் தேவன் நமக்காய் அதையும் நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி நம்மை ஜெயமாய் நடத்துவார். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி. ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளைப் போல ஒரு பெர்சிய ராஜாவையே எழுப்பி உம்முடைய ஜனத்திற்கு அனுகூலமாய் வைத்து உம்முடைய ஜனத்தை கொண்டு உமக்கு தேவாலயத்தை கட்ட வைக்க தேவனுக்கு ஆண்டவரே சாத்தியம் என்றால் எங்கள் வாழ்க்கை எம்மாத்திரமப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவ திட்டங்களும் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் கிரியைகளை செய்யுங்க, உங்கள் கரத்தில் தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஆண்டவரே அந்த நம்பிக்கை
நம்பிக்கையோடு ஆண்டவரே எல்லாம் தேவனால் சாத்தியம் என்று ஓடட்டும். தேவ கிருபை அவர்களை தாங்கட்டும். தேவ திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்பா கிருபையால் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.